ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம தியாகராஜன் சாந்தா தம்பதிகளுக்கு 2 பசங்கன்னு சொன்னேன். மூத்தவன் பேர் வந்துங்க சரவணன். இவர் அமெரிக்காவில் தான் வேலையில் இருக்கிறாருங்க. இவருடைய அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கணவனுக்கு ஒரு பக்கம் மனைவிக்கு ஒரு பக்கம் வேலை. ஆமாங்க, இடையில ரொம்ப தூரம். ஒன்றா இருந்தால் தானே குடும்பம் நடத்த முடியும். அம்மாட்ட பாத பூஜையில் முறையிட அம்மா நான் ஏற்பாடு பண்ணுறேன் போனாங்க. அதே மாதிரிங்க அடுத்த ஒரு மாதத்திலேயே அவங்களுக்கு ஒரே இடத்துல வேலையை அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க சக்திகளை. இப்படிப்பட்ட நம்ம நண்பர் தியாகராஜன் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலையில் இருந்தாருங்க, கேஷியர் உத்தியோகம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோட இப்போ இங்கே போகணுங்க. ஒரு தடவை போய் அந்த கேஷ் எல்லாம் சரி பார்த்து கணக்கு ஒப்படைச்சிட்டு வரணும். அந்த மாதிரி வேலை. ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வீட்டில் இருந்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவர் வந்துங்க ஆஃபீஸுக்கு போகாமல் மருவத்தூர் வந்துட்டாருங்க தொண்டுக்காக. இப்போ தொண்டு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நைட்டு தான் போய் சேர்ந்தார். அதனால் ஆஃபீஸுக்கு போகவே இல்லைங்க. இந்த நிலையிலேங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு வீணா போன ஒரு பையன் இவருக்கு கீழே உள்ள ஒருத்தன் கெட்ட எண்ணத்தோட அந்த பணத்தை எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி வந்து பார்க்குற மாதிரி பார்த்து ஒரு 100 ரூபா கிட்ட தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஆமாங்க, 10,000 ரூபா குறைபடி. அடுத்த நாள் காலையில் பிரான்ச் மேனேஜர் பேங்கில் ஒப்படைக்கலாம்னு பார்க்கும் பொழுது 10,000 ரூபா குறைவாக இருக்குது. ஏன் என்னாச்சு? இதுக்கு பொறுப்பாளரான தியாகராஜா நேற்று வள்ளியா என்னாச்சுங்கிற? ஆமாங்க, அவர் வரவே இல்லைங்க. அவர் வள்ளியினால இப்போ இந்த திருட்டு போன 10,000 ரூபாய்க்கு அவர் தானே பொறுப்பு. அதனால் நம்ம முறைப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து உட்காந்துருக்குது யாரை? தியாகராஜா ஆஃபீஸுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. இங்கே அம்மா வந்துங்க தியாகராஜன் எப்படிலாம் காப்பாற்றுறாங்க பாருங்க சக்திகளை. எப்பெல்லாம் இந்த மாதிரி இக்கட்டான நிலைமை வருதோ அப்போது தியாகராஜன் வீட்டை விட்டு வெளியே வந்தால் வாசப்படி தாண்டு விடாமல் அம்மா பிடிச்சி உள்ளது இல்லைங்களாம். இந்த மாதிரி 3 தடவை 4 தடவை செய்யுங்களாம். உடனே இவர் புரிஞ்சுப்பாராம். ஓ, அம்மா வேண்டாம்னு சொல்கிறாங்க சொல்லி வீட்டில் வந்துப்பாரான். அதே மாதிரிங்க அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் ஒரு ஆஃபீஸ் புறப்படும்போது அதே மாதிரி அம்மா வெளியே போடாமல் உள்ள விட்டு தள்ளிக்கிறாங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டார். ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி நண்பங்கிட்ட சொல்கிறாரு, எப்பா 1 மணி நேரம் கழிச்சு வரேன்ப்பா, பரிசுன்னு சொல்லிடுறப்பான்னு. 1 மணி நேரம் கழிச்சு வரையா? நீ இன்னைக்கு போகிறா வரவே வேண்டாம், வந்தவொடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் நடந்து போச்சு, அதனால் அங்கேயே பத்திரமாயிருன்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. அடப்பாவீங்களா, ஒரு நாள் போகாததுக்கு 1 மணி நேரம் போகிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி அம்மாவை வேண்டுறாரு. நம்ம கருணை கடவுள் சும்மா இருக்குங்களா? பங்காரம்மா அந்த பணத்தை எடுத்தா பாருங்க திருடன். போலீஸ் எல்லாம் வந்து எல்லாம் பரபரப்பாங்கிட்டு எங்கே நம்ம மாட்டிப்போன்னு பயத்தில் அவனே மறுபடியும் வந்து அவன் கீழே உள்ள அதிகாரிங்க, இவருக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரி, நம்ம நல்லா செக் பண்ணி பாருங்கப்பா, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்குது, ஆச்சா போச்சா நம்ம செக் பண்ணுற மாதிரி பண்ணிங்க. இவன் எடுத்த பணத்தை அழுங்காமல் அந்த கட்டை அந்த ட்ரே விட்டு கீழே ஒரு டேபிள் மேலே போட்டானுங்க. அங்கே இருக்கிற ஒரு ட்ரேவில் பார்ப்பேன் இங்கே தான் கிடக்கிறது 10,000 ரூபா ஒரு கட்டு, இல்லை சரியாக கவனிக்காம விட்டுருக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சு கணக்கை நேர் பண்ணி போட்டாங்க. இப்போ தொலைஞ்சு போன பணம் கிடைச்சதுனால நிர்வாகம் கேஸை வாபஸ் வாங்கிருச்சுங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம தியாகராஜன் மாப்பிள்ளை மாதிரி கை வீசிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தாருங்க. எப்படி பாருங்க அம்மா காப்பாற்றும் சக்திகளே. ஓம் சக்தி.